இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஃப்ளேஷன் அப்படின்னு. இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவாட்டம். சரி, இதனுடைய அறிகுறி எப்படி? பணவாட்டம் அப்படிங்கிறது நம்ம பொருளாதாரத்தில் எப்போ இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டினுடைய மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பணத்தினுடைய அளவு மிகவும் குறைவாக இருக்கும்போது தான் நம்ம பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் பொருட்களினுடைய விலை இருக்கு இல்லையா, அது மிகவும் குறைந்து கொண்டே செல்லும். இந்த ரெண்டும் அறிகுறிகள் தென்பட்டால் அப்போ அந்த பொருளாதாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவாட்டம் இருக்குன்னு அர்த்தம். சரி, இதை பல வகையில் அந்த காரணத்தினுடைய அடிப்படையில் பணவாட்டத்தை சொல்லலாம். நாம் இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணவாட்டத்திற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால் இன் மணி சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பணத்தினுடைய அளிப்பில் குறைவு ஏற்படும் பொழுது இந்த பணவாட்டம் ஏற்படுகிறது. சரி, இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பணம்ங்கிறது நம்ம நம்மளுடைய இன்றைய செலவுக்கு, அதுக்கப்புறம் வருங்காலத்திற்கான செலவுக்கு, இல்லை முன்னெச்சரிக்கை நோக்கோடு இதைத்தான் நம்ம பணம் வச்சுருப்போம். இதே மாதிரி நம்ம அரசாங்கம் பணம் வச்சுருக்கோம், பேங்க்கில் பணம் வச்சுருக்கோம். இதனுடைய ஒட்டுமொத்த அந்த கூட்டுத்தொகை இருக்குது இல்லையா, அந்த பணத்தினுடைய அளவு குறைந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம பொருளாதாரத்தில் இந்த பணத்தினுடைய புழக்கம் குறைந்து போயிடும். ஆகையினால இது பண வாட்டத்துக்கு கொண்டு வரும். இதனால் நிறைய தொந்தரவுகள், நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். அது என்னென்னங்கிறது நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போ முதல்ல காரணம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம், ரைட்டுங்களா? அதுக்கடுத்தால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளைன் இன் கான்ஃபிடன்ஸ். அதாவது நம்மளுடைய நம்பிக்கை குறையும் போது, அதாவது எடுத்துக்காட்டாக இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இப்போ கொரோனாவில் யாருமே வெளியே போக முடியல, பிஸ்னஸ் யாரும் பார்க்க முடியல, அதுக்கான வருமானம் வரல, ஆக மொத்தம் எல்லாருமே நொந்து நூசலாகி வீட்டில் உட்காந்து என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு மன உளைச்சல் உட்காந்துருக்கான். அவனுடைய மன நம்பிக்கைகள் குறைஞ்சு போயிடுது இல்லைங்களா? இது பணவாட்டத்திற்கு ஒரு காரணமாக இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட். அது ரொம்ப லோயராக போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம சொல்லுவோம், அதாவது ஒரு வகையில் நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நம்ம குறைக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய பொருட்களோ பணிகளோ மிக குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னா நிச்சயமாக அங்கே என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் மெத்தடுங்க. அதாவது 40 பேர் வச்சு வேலை பார்க்குற இடத்துல ஒரே மிஷினை கொண்டு போட்டு அதன் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு காஸ்ட்டு கம்மியாகும். ஆனால் அதே நேரத்தில் 40 பேருக்கு வேலை போயிடும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 40 பேருக்கு வர முடிய வருமானம் குறைஞ்சிடும். அந்த வருமானம் குறைவு மூலமாக என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவாட்டம் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கடுத்தால அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த பணவாட்டம் எப்போ கொண்டு வந்துடும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி பணவாட்டத்தை கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா மாதிரி பணவாட்டத்திலேருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துச்சா, அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து பணவாட்டம் வந்ததா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பொருந்துங்க. நமக்கு வேலை, ஒரு நாடு அப்படியே மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய அந்த யூத், அதாவது இளைஞர்களுக்கு வேலையை சரியாக வழங்கலை, முடியல அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் நிறைய இருக்குங்க. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் ஏற்படும் பொழுது நிச்சயமாக போதுமான அளவுக்கு வருமானம் ஈட்ட முடியாது. ஆகையினால அதுவும் பணவாட்டத்தை கொண்டு வருங்க. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று கடன். ஒரு பக்கத்தில் கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய அந்த டிஸ்போசபிள் இன்கம், செலவிடத்தக்கக்கூடிய வருவாய் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு போதுமான அளவு இருக்காது. ஆகையினால் அதுவும் பணவாட்டத்தை கொண்டு வருங்க. ஸோ இந்த 6 காரணங்கள் தான் பணவாட்டத்தை கொண்டு வருவதற்கான முக்கியமான காரணங்கள். சரி, இதெல்லாம் வந்தால் என்ன ஆகும்? அப்போ இந்த பணவாட்டம் ஒரு பொருளாதாரத்தில் வந்தது அப்படின்னா அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் பணம் இல்லாத காரணத்தினால இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் மற்றும் பணிகளுடைய விலையானது குறைந்து கொண்டே செல்லும். சரி, விலை குறைந்து போச்சு அப்படின்னா, இப்போ நாம தான் ஒரு தொழில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நாம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், அதுக்கு அந்த பொருளுக்கான விலை மக்கள் மத்தியில் நமக்கு கிடைக்கல, அவங்ககிட்ட வாங்கக்கூடிய அந்த பவர் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, டிமோட்டிவேட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இதை தொடர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப நாளை மறுநாளில் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம், அதை திரும்ப என்ன செய்ய மாட்டோம், அந்த ப்ரொடக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். ஸோ ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணாதப்போ என்ன ஆகும்? சரி, எனக்கு நான் 10 பொருள் தயார் பண்ணுற இடத்துல 2 பேர் வேலைக்கு வச்சுருந்தேன், இப்போ எனக்கு 10 பொருள் தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு 4 பொருள் தயார் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த 2 பேரில் ஒரு ஆளை நான் வேலையிலிருந்து தூக்கிடுவேன். அதுதான் லே ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். ப்ரொடக்ஷன் குறைகிற பட்சத்தில் அங்கே நமக்கு மேன் பவர் அதிகமாக தேவைப்படாது. அப்போ லே ஆஃப் கொடுக்கப்படும். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வரும். சரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வரும்போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய இன்கம் குறைஞ்சிரும். ஸோ நம்மளுடைய இன்கம் குறையும் போது தேசத்தினுடைய மொத்த வருமானமும் குறைஞ்சு போயிடும். ஸோ நேஷ்னல் இன்கம் குறைஞ்சி போயிடும். ஸோ ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் குறைஞ்சிருது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிடுது, இன்கம் ஒரு பக்கம் குறைஞ்சிருது, நேஷ்னல் இன்கம் ஒரு பக்கம் குறைஞ்சிருது. அப்படிங்கும்போது நாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பொருட்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சி போயிடும். இதுக்கு பதிலாக என்ன பண்ண வேண்டியது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய செலவாணி நமக்கு கிடைக்காது. ஸோ அந்நிய செலவாணி கிடைக்காத பட்சத்தில் நமக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வருங்க.
ரைட்டுங்களா, நமக்கு சாதகம் இல்லாத அந்நிய செலவாணி ஒரு அமையும். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியானது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். ஒட்டு மொத்தத்தில் உலக நாடுகள் மத்தியில் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து போயிருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டீஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு எவ்வளோ பெரிய கொடுமையான நோய் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதே மாதிரி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டீஃப்ளேஷன் பீரியடில் 1932 நமக்கு வந்து பெருமந்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்பட்டது. அந்த பெருமந்தத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு எதுவுமே வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் அதை அப்படியே ஒட்டுமொத்தமாக எங்கே கொண்டு போய் தட்டினாங்க, கடலில் கொண்டு போய் தட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்றுக்கோங்க, இன்றைக்கி கொரோனா அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில் நம்மளால் வேலைக்கு போக முடியல, வேலையை பார்க்க முடியல, ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும்பொழுது நிச்சயமாக அந்த பணவாட்டம் கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த பணவாட்டம் எப்படி நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தினால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொள்கைகள் இருக்குது இல்லையா, அதாவது மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி, அந்த மாதிரி பாலிசி மூலமாக அதன் மூலமாக பல மெஷர்ஸ் எடுத்து இதெல்லாம் சரி பண்ணால் மட்டும்தான் இந்த பணவாட்டமாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண பணவீக்கமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டையும் கட்டுப்படுத்துவதன் மூலமாகத்தான் ஒரு நாட்டை ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறதுக்கான வழிமுறை கிடைக்குங்க. ரைட், ஆக மொத்தத்தில் இன்றைக்கி நம்ம டீப்ளேஷனை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கிற பட்சத்தில் இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்டுங்களா, அடுத்த வீடியோவில் இன்னும் பல டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி.